பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த மாதத்தின் 30வது நாளுக்காக ஆண்டவர் கிருபையாய் நம்மை கடந்த 9 மாதங்களும் பாதுகாத்து வழிநடத்தி இந்த 9வது மாதத்தின் 30வது நாள் கடைசி நாளை காண ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சோதனையோவின் தொல்லையோ பாதை எங்கும் அல்லவோ, சோர்ந்து போகா நெஞ்சத்துடன் சேர்வாயவர் பாதமே. வேதனையில் பங்கு கொள்ளும் வேறு நேசு யாருண்டு? இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த 9வது மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை விசாரிக்கிற தேவன் இன்றைக்கும் உங்கள் கவலைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி ஆவலோடு கூட இருக்கிறார். நீங்கள் கவலைகளை சுமக்க வேண்டாம், அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து விடுவோம். ஆண்டவர் நம்முடைய கவலைகளை மாற்றி சமாதானத்தை, சந்தோஷத்தை நமக்கு அருளி செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில கடந்த 9 மாதங்களும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவோ கவலை பாரங்கள் நம்மை நெருக்கி இருக்கலாம். அதை சுமந்து இளைத்து போய் இந்த காலை வேளையிலே நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். இந்த 30வது நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அதை என்மேல் வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன், உன்னை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் இந்த கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அது ஒரு தடையா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த கவலை எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து நாம் விட்டு விடுவோம். கர்த்தர் நம்மை கருத்தாய் வழி நடத்துவார், காப்பாற்றுவார், நம்மை மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே, அவனை நீர் விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் நீர் அவனை விசாரிக்கிறீர் என்கிற ஒரு மனநிலையோடு கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் எம்மாத்திரம், ஆனாலும் அவனை காலைதோறும் விசாரிக்கிறேன். சங்கீதம் 140ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று தாவீது எழுதுகிறார். சிறுமையானவனின் வழக்கை, நாம் சிறுமைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கலாம். நம்மை காட்டிலும் பணபலன் படைத்தவர்கள், ஆள்பலன் படைத்தவர்கள் நம்மை மேற்கொள்வதற்கு எவ்வளவோ வழக்கை நமக்கு எதிராக அவர்கள் தொடுத்திருக்கலாம். ஆனாலும் இந்த காலை வேளையில தாவீது எழுதுகிறார், சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆகவே உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நிச்சயமாய் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலை நம்மை ஒடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நல்வார்த்தை, ஆண்டவருடைய நல்வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும். ஆகவே தான் சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன்.
ஆகவே அவருடைய நல் வார்த்தையை நாம் தியானிப்போம், அவருடைய வார்த்தையை வாசிப்போம். அதை நாம் தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை மாற்றி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அவர் மேல் கவலைகளை வைத்து விடுவோம். நிச்சயமாகவே அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிப்பார், ஒருபோதும் நம்மை தள்ளாட விடமாட்டார், நம்மை பலப்படுத்துவார். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த காலை வேளையில நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார், அவர் நம்மை விடுவிப்பார், அவர் நம்மை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்வார். ஆகவே இந்த 9வது மாதத்தின் கடைசி நாளிலே நம்முடைய பாரத்தை முழுவதுமாய் ஆண்டவர் பாதத்தில் வைத்து விடுவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை சந்தோஷப்படுத்துவார், நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். நம்முடைய பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக நமக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் பலனையும் சத்துவத்தையும் நமக்கு பெருக பண்ணி நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களையும் அவர் விசாரித்து கொள்வார். ஆகவே நாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்துவிட்டு விடுதலையோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலர் இந்த ஜபத்திலே கலந்து கொள்ளும் பொழுது தங்கள் பாரங்களை நினைத்து இந்த 9 மாதங்கள் கடந்து விட்டது, இன்னும் என் பாரம் விலகவில்லை, என் கவலை நீங்கவில்லை என்று சொல்லி மறுபடியும் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையில் என்னை சொல்லுகிறேன், நீ கவலைப்படாதே, அந்த கவலையை என்னுடைய பாதத்தில் வைத்து விடு என்று சொன்னீரேன். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் அந்த கவலையை உம்மிடத்திலே கொடுத்து விடுதலையோடு கூட உம்மை துதித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். இந்த கவலைகள் முழுவதும் அவர்களை விட்டு மாறட்டும். கர்த்தர்களை ஆதரித்து வழி நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரை, இவ்வளவு நாளும் சுமந்த கவலைகளை இன்றைக்கு முழுவதுமாய் உம்முடைய பாதத்திலே ஒவ்வொருவரும் இறக்கி வைக்க நீர் பலன் தாரும். அதன் பிறகு அந்த கவலையை குறித்து அவர்கள் யோசிக்காதபடி, அதை சுமக்காதபடி முழுவதுமாய் இந்த பாரத்தை உம்முடைய கரத்தில் கொடுத்து விட்டு இந்த நாளிலே ஒரு விடுதலையோடு கூட ஆண்டவரை துதித்து கொண்டிருக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.